ஹேண்ட்ஸம் பாய் அப்படின்னா முன்னாடியெல்லாம் எப்படி இருக்குன்னா நீட்டாக ஷேவ் பண்ணி நல்லா தலையை சீவிருப்பாங்க. ஆனால் இப்போ ட்ரெண்டு மாறி மாறி ஹேண்ட்ஸம் பாய் அப்படின்னா நல்லா தாடி வச்சு தலையை சீவாமல் கலைச்சி விட்டுட்டு இருக்கிறாங்க. இது ஆண்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குது. ஆனால் இந்த தாடியில் ஒரு சின்ன சிக்கல் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வணக்கம், நான் உங்கள் சித்த மருத்துவர் மெல்வின். தாடியில் என்ன சிக்கல் அப்படின்னா, நம்ம உடம்புல எங்கே காத்தோட்டம் இல்லாமல் சரியாக சூரிய ஒளி படாமல் இருக்கோ அந்த இடம்லாம் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வர இருக்கும், ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. இந்த தாடியை வைக்கிற நிறைய பேர் அதை ஒழுங்காக மெயின்டைன் பண்ணுறாங்களா அப்படின்னா ரொம்ப பெரிய கேள்விக்குறி தான். அவங்களுக்கு அதில் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வரதுக்கு 99% சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறது இப்போ ரீசெண்டாக ஒரு ஆர்டிக்கல் வச்சுருக்காங்க. இதை நல்லா மெயின்டைன் பண்ணுறவங்களுக்கு கூட அந்த இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படிங்கிறது தான் அந்த ஆர்டிக்கலோட முக்கியத்துவம். இதில் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது, ஒன்ஸ் நம்ம தாடி வைக்கிறோம் அப்படின்னா அதை நல்லா க்ரூம் பண்ணி அப்பப்போ நல்லா அதை வாஷ் பண்ணி ஓரளவுக்கு ஹைஜீனிக்காக வைக்கணும், ட்ரிம் பண்ணிடணும். ஸோ இதை ப்ராப்பராக பண்ணால் மட்டும்தான் இந்த இன்ஃபெக்ஷனை தவிர்க்க முடியும். இது அவங்களுக்கு மட்டும் இல்லை, அவங்க குடும்பத்தில் யாருக்காவது இந்த இன்ஃபெக்ஷன் ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னா அவங்க ஒரு டவல் ஏதோ யூஸ் பண்ணால் கூட அந்த வழியாக அவங்களுக்கு அந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் குடும்பத்துக்கே பரவுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு தாடி வைக்கிறது தான் பிடிச்சிருக்கு அப்படின்னா வைங்க, அதில் தப்பு இல்லை. ஆனால் அதை நல்லா பிளான் பண்ணி ஹைஜீனிக்காக மெயின்டைன் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பார்த்துருக்க நீங்கள் தாடி வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்கள் ஸ்கின் கண்டிஷனை செக் பண்ணுங்கள். தாடி வச்சுருக்க உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.